அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு பாலுணர்வு அல்லது கவர்ச்சி வழி இன்பம் துன்பம் வரும் ராசிகள். அதான் இன்பம் வரும் ராசிகள், துன்பம் வரும் ராசிகள் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். அதை அனுபவிக்க போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். எகைன் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். பாலுணர்வு அல்லது கவர்ச்சி வழி இன்பம் துன்பம் வரும் ராசிகள். இந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எதற்கான வீடியோ அப்படின்னா, உச்ச சுக்கிரன் 2024 அந்த உச்ச சுக்கிரன் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், என்ன மாதிரி அறிவுறுத்தல்களை அந்தந்த ராசிக்காரர்கள் கடைபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நான் என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை கொடுக்குறேன். இந்த பெரிய இன்டெலிஜென்ட்டாக ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுற மாதிரி என்னுடைய வீடியோஸில் இந்த ராசி இந்த மினிட்ஸ் இந்த செகண்டில் ஆரம்பிக்குது, இந்த மினிட்ஸில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க. அது வேண்டாம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் அப்புறம் அதை பார்த்தா தான் புரியும். இன்ட்ரோடக்ஷனே பார்க்காம நீங்கள் அந்த பர்டிகுலர் கன்னி ராசின்னா கன்னி ராசி இத்தனாவது நிமிடத்தில் இத்தனாவது செகண்டில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க அதை ஒண்டி பார்ப்பாங்க, புரியாது. நீங்கள் நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு என்ன அவங்களுக்கு தெரியாதா? இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு அவங்க இப்போ வரிசையாக தான் போட போகிறேன். மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் வரிசையாக தான் ராசிகள் வரப்போகுது. அவங்க அழகாக எழுத்து விட்டு பார்க்குறது மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் 1 or 2 minutes ஆகும். ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க கூட ஒரு 1 or 2 minutes அவங்க ராசியை எடுத்துருவாங்க. நீங்கள் அது மாதிரி கமெண்ட் போடாதீங்க. அவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அங்கே போகும். இன்ட்ரோடக்ஷனே இருக்காது. இது எதற்கான வீடியோ, என்னத்துக்காக இதை இப்படி சொல்ல வரேன் எதுவுமே தெரியாது. அதை நீங்கள் பெரிய இன்டெலிஜென்ட்டாக பெரிய அப்படியே உங்கள் வியூவர்ஸ்க்கு நல்லது பண்ணுற மாதிரி பெரிய சமுதாய தொண்டு செய்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது ஆக்சுவலாக அவங்கள கெடுக்குறீங்க, அவங்களுக்கு புரியாத மாதிரி பண்ணுறீங்க, அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறீங்க நன்மைகளுக்கு பதிலாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன், உச்ச சுக்கிரனை பற்றி சொல்கிறப்ப அவர் அசுர குரு, நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். சுக்கிரன்னாலே அழகு, கவர்ச்சி, எதிர்பாலினரை குறிக்கக்கூடிய கோள். ஆண்னா பெண்ணை குறிக்கும், பெண்ணா ஆணை குறிக்கும். ஒரு பிறப்பு ஜாதக அடிப்படையில் இந்த சுக்கிரனுடைய வலிமையை பொறுத்து சுக்கிரன் அந்த பாவிகளோட எந்த அளவுக்கு லிங்க் ஆகிறாரோ அதுபடி அவங்க எதிர்பாலினர் வகையில் கொஞ்சம் எந்த அளவுக்கு இருப்பாங்க, ஒழுங்கற்று இருப்பாங்களா, நல்லா இருப்பாங்களா, அந்த கோள் பாவக்கோளாக இருந்தாலும் நல்ல சுபசாரம்லாம் வாங்கியிருந்து நல்ல பாவத்திலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அது கொஞ்சம் அது பர்டிகுலர் ஜாதத்தை தான் பார்க்கணும். பட் பாவக்கோளோட இணையிறப்ப அவங்க கெடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினர் வகையில். அதாவது ஆண்னா பெண்ணிடம், பெண்ணுனா ஆணிடம் கெடுறது, அது ஒழுக்கம் இல்லாமல் அப்புறம் ஃபீல் பண்ணுறது, செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். சுக்கிரன்னாலே அது நாகரீகம், பண்பாடு, அழகு, கவர்ச்சி, இதுக்கெல்லாம் நான் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்கள்ட்டையும் சொல்லுவேன். இப்போ சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படிங்கிற கோள்கள், இல்லை செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்கு, இல்லாட்டி ராகு கேது சுக்கிரனோட இணைந்திருக்குது, ராகு அல்லது கேது எதுவோ இணைந்திருக்கு அப்படின்லாம் இருந்தாக்க அவங்கெல்லாம் ரொம்ப எதிர்பாலினர் வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே ஒருத்தவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா சட்டுன்னு மூஞ்சை காட்டிட்டாலே இந்த மேட்ரு எண்ட் ஆகிடும். பேசவே வேண்டாம், சட்டுன்னு மூஞ்சை காட்டினாலே அவங்க பயந்துட்டு ஆஃப் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் வலுத்த ஆளுங்க, இந்த மாதிரி பாவக்கோளோடு இணைகிறவங்க நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதிர்பாலினருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. சார் இதெல்லாம் முறை இல்லை சார், இதெல்லாம் சரியானது இல்லை, இது நியாயம் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எதிர்பாலினருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தன்மை இருக்கும். அவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் கவுன்சிலிங் வர்றப்பே சொல்லுவேன். இந்த சுக்கிரன்னாலே அது இப்போ இந்த கலியுகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய அதுக்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா சுக்கிரன்னாக்க டீனேஜ் பசங்க, வயசு பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாது. இது எல்லோருக்குமே எல்லா காலத்துலேயும்
இந்த நல்லபடியாக அந்த சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அது பாவக்கோளோடு இணைந்திருக்கு, ஒரு நல்ல சாரத்தில் இல்லை அப்படின்னா எதிர்பாலினர் வகையில் ரொம்ப ரொம்ப வீக்காக, என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய அளவுக்கு பதவி, பெரிய பொருளாதார ரீதியாக பெரிய அளவு இருந்தாலும் சமுதாயத்தில் அசிங்கம், அவமானம், அந்த கெட்ட பெயர் வாங்கி அப்படியே கூனி குறுகி போகிற மாதிரி, ஏற்கனவே பண்ணி வச்ச அத்தனை நல்ல விஷயங்களும் கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண்னா இந்த வழியிற மாதிரி ஆகும், பெண்ணுனாக்கா நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி சபலத்தில் ஏதாவது அவங்கள்ட்ட ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க எதிர்பாலினருக்கு. ஸோ அந்த இதை உங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா இப்போ சுக்கிரன் உச்ச வீட்டில் இருக்கார். அப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கு அந்த உணர்வை தூண்டுவார். பாலுணர்வுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியம். உச்ச சுக்கிர பெயர்ச்சி எப்போது நடக்குது அப்படின்னா 31/3/2024 மதியம் 3 மணி அளவில் கும்பத்தில் பயணித்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனத்தில் பிரவேசம் பண்ணுவார். மீனம் தான் சுக்கிரனுடைய உச்ச வீடு. அதனால தான் உச்ச சுக்கிர பயிற்சின்ட்டு. இந்த உச்ச சுக்கிர பயிற்சி எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது 31/3/2024 மதியம் 3 மணிக்கு உச்ச வீட்டில் போகிறப்ப அது தொடர்ச்சியாக 25/4/2024 வரைக்கும், அதாவது 24/4/2024 மிட் நைட்டு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடப்பயிற்சி ஆவார். அதாவது 25/4/2024 பகல் பொழுதிலிருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மிட் நைட்டில் அந்த டிரான்ஸ்ஃபர் இடப்பெயர்ச்சி ஆவார். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 4-5 நாட்கள் குறைவாக இருக்கிற மாதிரி. ஆக ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த பர்சன்டேஜ் சொல்லுவேன். இன்பம் எவ்வளவு இருக்கும், துன்பம் எவ்வளவு இருக்கணும், ஒவ்வொரு ராசியும் அதில் விழிப்புணர்வாக, அது ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக, என்ன மாதிரி இன்பங்கள் என்ன மாதிரி துன்பங்கள் வரும், அவன் யார் எப்படி வேலை பார்ப்பாங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்து நான் சொல்லுவேன். இப்போ சுக்கிரன் உச்சம் அடையிறது அப்படின்னாலே அந்த நான் சொன்ன மாதிரி, அதனால தான் தலைப்பில் கொடுத்துருக்கேன். சுக்கிரனாலே எதிர்பாலினரை ரெப்ரசன்ட் பண்ணுறதால பாலுணர்வு, கவர்ச்சி, அதன் வழியாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடக்கலைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும். அஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி அன்புள்ளங்களுக்கு அதை அறிவுறுத்தணும் தான் இந்த வீடியோ. இப்போது மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், நான் அதில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக, ஒரு கண்டென்ஸ்டாக இருக்கிறதுக்காக மார்க் அந்த சதவீதம் மாதிரி சொல்லிடுறேன். இன்பம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு 20% தான், துன்பம் 80% வரும். அப்போ இதுலேயே நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். அடுத்து நான் கொடுக்கக்கூடியதுலேருந்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கலான்னு புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த உச்ச சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. 20% தான் ஏதோ ஒரு இன்பம் நல்லது அனுபவிக்க முடியும். மீதி 80% துன்பமாக, பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2-7 குடையவன். 2-7ங்கிறது மாரகஸ்தானங்கள், மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கறது. திடீர்னு நல்லா இருந்துட்டு இருந்தவங்க வேறு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு வளர்ச்சி பாதையில் இருந்தது வீழ்ச்சிக்கு மாறுற மாதிரி வரும். இப்படிலாம் எதிர்பாராத இது அது ஒரு முடிஞ்சு போகிற மாதிரி சிக்கலாகிடுறது, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது வரும். அதை நீங்கள் ஒரு உணர்வு ரீதியாக புரிஞ்சிக்கலாம் உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி. அது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும். ஏன்னா 2-7 கூடையவனாக அந்த சுக்கிரன் வரான். எங்கே போய் உச்சமாகறான்? 12ஆம் இடத்துல. அப்போ 2ஆம் இடத்ததிபதி 12ல் போகிறப்ப ஓவராக பேர் கெடுறது. ஏன்னா 12ஆம் பாவம்னா மறைவு ஸ்தானம். உச்சமாக இருக்கிறப்ப பேர் கெடுற மாதிரி ஆகிடும். அண்டு தனம், குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வரும், நிம்மதி இல்லாமல் போகும், கவனமாக இருக்கணும். அண்டு 7ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார் 12ல் போய். உங்கள் கண்ட்ரோல் உங்கள்கிட்டயே இருக்காது, மற்றவங்க சூழல்கிட்ட தான் இருக்கும். பொதுவாகவே அப்படி தாங்க. நம்ம ஹெரிடிட்டி 50%னா சூழல் 50%பாங்க உளவியல்லாம். அதே போல தான் இப்போ உங்களுக்கு இந்த சூழல் சரியில்லாமல் போகும். 7ஆம் இடத்ததிபதியாக சுக்கிரன் 12ல் உச்சமாகிறப்ப
உங்கள்கிட்ட உங்கள் கண்ட்ரோல் இருக்காது. சூழலுக்கு ஏற்றபடி மற்றவங்க டாமினேட்டடாக பிஹேவ் பண்ணி உங்களை நிலை தடுமாற செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேசிக்காகவே நீங்கள் செவ்வாய்ங்கிறப்பே உடல் வலிமை மன வலிமைங்கிறது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன அப்படின்னா வேகம், கோபம், அதுதான் நெகட்டிவ். செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னா வாடிக்கையாக இருக்கும் இந்த செவ்வாய்க்கு. அப்போ நீங்கள் அப்படியே இணைச்சி பார்த்துக்கங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 80% துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். சூழலை பார்த்துக்கங்க. அது தசாபுத்திப்படி இது கிட்டத்தட்ட 20-25% கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். நல்ல தசாபுத்தினாலும் அசிங்கம், குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு வடு, ஒரு கரும்புள்ளிங்கிற மாதிரி வர்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே கெட்ட தசாபுத்தின்னா டோட்டலாக காலி ஆகிடும். பேருக்கு நிம்மதி போயிடும். பயங்கர அடிமையாகிற மாதிரி, மற்றவங்களுக்கு டோட்டலாக நீங்கள் உங்களையே இழக்கிற மாதிரி, ஒரு மாதிரி விரக்தியின் உச்சத்துக்கு போகிற மாதிரிலாம் போயிடுவீங்க. ஜாக்கிரதை. அதனால தான் 80% நாட்டு அந்த தலைப்புலேயே இந்த இன்ப துன்பத்துக்கு மார்க் கொடுத்ததை வச்சுட்டு எச்சரிக்கையை வச்சுக்கணும். கெட்ட தசாபுத்தின்னா பயங்கர சிக்கலாகும். ஏன்னா பேசிக் டெம்ப்ளேட்டை நீங்கள் உணர்ச்சி வசப்படுற ஆளுங்க, வேகம் கோபம் உள்ள ஆளுங்க. அப்புறம் உடல் வலிமை மன வலிமை இருந்துட்டாலே திமிரு, அவனுக்கு ரத்த திமிரா, கொழுப்புடா அப்படின்லாம் பேசுவாங்கல்லங்க கிராமத்தில். அப்போ அந்த சூழல் சரியில்லைன்னா கெட்டுருவீங்க. நான் அதான் ஏன்னா அந்த உளவியல்னு சொல்லுவாங்க. அதை நான் மீண்டும் சொல்கிறேன். 50% ஹெரிடிட்டி, பரம்பரை, 50% சூழல், என்விரான்மெண்ட், அது பாதிக்கும். இப்போ இந்த கோச்சார ரீதியாக இருக்கிறது என்விரான்மெண்ட்டை அந்த மாதிரி உருவாக்கும். அழகு கவர்ச்சியில் இல்லை உங்களுக்கே இன்டர்னலாக அந்த பாலுணர்வு ரீதியாக சிக்கல்களில் பிரச்சனைகளில் அதிகமாக மாட்டி துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில் மேஷ ராசி அண்ட் மேஷ லக்னம் வருதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார், லக்னம் என்ற ராசி ரெண்டுத்துக்குமே சொல்கிறீங்களே அப்படின்னா, லக்னம்ங்கிறது உள்ளுக்குள்ளே அந்த எண்ணங்களில் இருக்கும், செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கும். பட் சூழல் சரியில்லைன்னா பீரிட்டு வரும், தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல். அதனால் லக்னம்னாலும் கவனமாக தான் இருந்துக்கணும். ராசினாலே பொதுவாகவே அவங்க செயல்பாடு, பேச்சு, அந்த இதை அப்படி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்குது. ஒரு 20% தான் உங்களுக்கு இன்பம் ஏற்படும். அதுக்கு அந்த 20% இன்பத்திற்காக 80% துன்பங்களை, பிரச்சனைகளை, அவமரியாதைகளை அனுபவிக்கிற மாதிரி ஆகும். முறிவு பிரிவுகளை சந்திக்கிற மாதிரிலாம் ஆகும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-8 குடையவனாக வரா. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு எதிர்பாராமல் செஞ்சு விடுவீங்க. அதனால் இழப்புக்கள், பேர் கெடுறது, தனம் கெடுறது, அண்டு நிம்மதி சந்தோஷம் போடுறது, தூக்கம் போகிறது, அந்த விரக்தியின் உச்சத்திற்கு போகிறதுன்னு வரும். கவனமாக இருந்துக்கங்க. அடுத்து ரிஷப லக்னம் அண்டு ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் அந்த பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அவங்களுக்கான அந்த சதவீதம் என்ன அப்படின்னா, இன்பம் 80%, துன்பம் 20%. மீண்டும் அவங்களுக்கான அந்த சதவீதத்தை சொல்கிறேன். இன்பம் 80%, துன்பம் 20%. ஏன் அது மாதிரி கொடுத்துருக்கேன்னா, ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசிக்கு அதிபதியாகவே சுக்கிரன் வருகிறார். அவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப சூப்பராக இருக்குங்க. பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும். அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தகுதிக்கு மீறியதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்தவர்கள், பெரியவங்க வழியாலாம் நன்மைகள். அது பெரியவங்கன்னா அது எதிர்பாலினர் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அவங்க வழியாகவும் பெரிய அளவு நன்மைகள், அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் இந்த கோச்சார இந்த உச்ச சுக்கிரன் பலன்களை கொடுப்பார். இது நல்லாவே இருக்குது. உங்களுக்கு லக்னாதிபதி மட்டுமல்ல, அவனே 6ஆம் இடத்ததிபதியாகவும் 11ல் இருக்கிறப்ப உங்கள் காரியங்கள், அந்த செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு நன்மைகள், ஒரு திருப்தி, லாபம் அதெல்லாம் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். பெரிய அளவு நன்மைகள் தான் வரும். அதனால தான் 80% அண்டு 20% அப்படின்ட்டு இருந்தாலும் இது 25%, ஒரு 25லேருந்து மேக்ஸிமம் 30%, 20 to 30 வச்சுக்கலாம், இல்லை அரவுண்டு 25% தான் இது இந்த பலன்களை தீர்மானிக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் சுக்கிரன் எங்கே இருக்கார், யாருடைய நட்சத்திர சாரம், அதாவது எந்த பாவத்தில் இருக்கார், எந்த நட்சத்திர சாரம் சுபருடைய சாரத்தில் இருக்காரா, அதெல்லாம் பார்த்து தான்
நம்ம சொல்ல முடியும். இப்போ கோச்சார ரீதியாக நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழல் இருக்கும். எதிர்பாலினர் வகையில் மூத்தவர்கள் வழியாகவும், அதாவது எதிர்பாலினர் உங்களோட வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்க வழியாகவும் பெரிய அளவு நன்மைகள், லாபங்களை நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சந்தோஷத்தை, அதனால தான் இன்பம்ட்ட. தட் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து ஒன்லி 20% தான். அதே தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தி சுக்கிரனும் பிறப்பு ஜாதக அடிப்படையில் அது ஒழுங்கற்ற பாவகங்களில் இருக்கிறது, அண்டு சேர்க்கை சரியில்லாமல் பாவச்சேர்க்கை அந்த செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது, ராகு அல்லது கேதுவோடு இணைந்திருப்பது, இதெல்லாம் வந்து உங்களை பொல்யூட் பண்ணிடும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இப்போதைக்கு திருப்தியாக இருக்கும். பட் இந்த தசாபுத்தி சரியில்லைன்னா, தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம்னு நான் பல வீடியோஸில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு 70-75%, 80% வரைக்கும் தசாபுத்தி தான் எஃபெக்ட் கொடுக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. நான் சொன்னதை அனுபவிச்சிருவீங்க. 80% சூப்பராக இருக்கும். எதிர்பாலினர் வகையில் அப்படி ஒரு அபரிமிதமான நன்மைகள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். உங்களுக்கு அனுசரணையாக அந்த அதிகாரி இருப்பாங்க, அந்த எதிர்பாலின அதிகாரி. ஆண் வேலை பார்க்குறாருன்னா பெண் உயர் அதிகாரியாக இருந்தால், இதே பெண்ணாக இருந்தால் மேலே உள்ளவங்க. இப்போ பார்த்துக்கணும், நல்ல தசாபுத்தின்னு வச்சுக்கோங்க. இப்போ பெண் இருக்காங்க, மேலே உள்ள அந்த வயதில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஆண் இருக்கார் அப்படின்னா அவர் ரொம்ப அனுசரணையாக நடந்துக்குவார். நீங்கள் அவங்கள்ட்ட காரியம் சாதிச்சிக்கலாம். இருந்தாலும் அது பொல்யூட் ஆகிறது, சிக்கலாகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்கா சூப்பராக இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க. ஒன்றும் பிரச்சனை வராது. நன்மைகளை அனுபவிச்சுட்டு பெரிய அளவு துன்பம் இல்லாமல் ஒரு 20% தான். லைட்டாக ஏதாவது பிரச்சனை வரும், தப்பிச்சிக்கலாம். கெட்ட பேர் வந்தால் கூட தப்பிச்சிக்க முடியும். ஏன்னா அந்த லக்னாதிபதி, ராசி அதிபதி அண்ட் 6ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடியவும் உச்சமாக இருக்கிறதால அதிரடியாக கவலைப்படாமல் நான் செய்கிறது கரெக்டு, இதுக்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்துருச்சுன்னா கொஞ்சம் ஆபத்துங்க. ஏன்னா நான் இதில் கொடுத்துருக்கேன் 80%ன்னு. அந்த 80-20 ஓவரால் இதுக்கு 25%க்கு தான் எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு கோச்சார ரீதியாக ஒரு 25% நம்ம எடுத்துக்கிறோன்னா அதில் 80% நன்மைகள். அந்த கோச்சார சுக்கிரன் நல்லது பண்ணுவார். தசாபுத்தி சரியில்லைன்னா டேஞ்சர் தான். அதில் வந்து மாற்றமே இல்லை. இப்போ நீங்கள் சூழலை பார்த்துக்கங்க. எப்படி உங்களுக்கே நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கலாம். யார்கிட்டையாவது கிட்டக்க உள்ளவங்க யார்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கே தெரியும், நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா பெரிய அளவு பாசிட்டிவான விஷயங்கள் நல்லா நடக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும், நல்ல லாபம், நல்ல வெற்றிகள் இப்படிலாம் கிடச்சிட்ருக்கோம். கெட்ட தசாபுத்தினா ஒரே கஷ்டம், பிரச்சனை, பகை, விரோதம், கடன், வம்பு வழக்கு, இது மாதிரிலாம் ஏதாவது வந்துட்டுருக்கோம். நிம்மதி இல்லாத தன்மை இருந்துகிட்ருக்கோம். அதை பார்த்துட்டு எச்சரிக்கையாக இருந்துக்கணும். பொதுவாக கோச்சார சுக்கிரன், அந்த உச்ச சுக்கிரன், அவன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வந்து உச்சமாகிறது, அதுவும் 11ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப சூப்பருங்க. அதனால தான் 80% நன்மைகளும் 20% இந்த தீமைகள், தட் இஸ் துன்பம் வரும்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நீங்கள் அது பார்த்துக்கணும், எப்படி நடந்திருக்கு கடந்த இதிலெல்லாம். இந்த தசாபுத்தி அனுபவங்களை வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கணும். இது கோச்சார ரீதியாக மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி உச்சமாகிறதெல்லாம் சூப்பர். 3, 7, 11ங்கிறது காம பாவகங்கள். அந்த 3, 7, 11லேயே 11 தான் சூப்பர் உச்சம். அதுலேயே உச்சமாகிறப்ப அப்படி ஒரு எதிர்பாலினர் வகையில் அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நாட் ஒன்லி செக்ஸ்ன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வழியாக நம்ம காரியம் சக்ஸஸ் பண்ணிக்கிறது, வேலை முடிச்சிக்கிறது, ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது, இன்சென்டிவ் வாங்கிறது, நல்லது நடக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப சூப்பருங்க. கெட்ட தசாபுத்தின்னா உங்களுக்கே தெரியும், கவனமாக இருந்துக்கணும். இப்போ ஒரு பெண் மேலே உள்ள ஆண்கிட்ட இது பண்ணுறப்ப கெட்ட பேர் வர வாய்ப்பு உண்டு இல்லை. சமூக அந்த இதைப்படி நீங்கள் பார்த்துக்கணும். சமூக கட்டமைப்பு அப்படி தானே இருக்குது. சூழலும் அப்படி நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி ஹெரிடிட்டி பரம்பரை 50%னா சூழல் 50%. இந்த நன்மை தீமையை தீர்மானிக்கிறத இது சூழல் வந்து கோச்சாரத்தை எடுத்துக்கணும். இப்போ தசாபுத்திங்கிறது தான் அந்த நீங்கள் அனுபவிக்கக்கூடியது பிறப்பு ஜாதகம். அடுத்து மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி நன்மை தீமைகளை கொடுக்க போகிறார், தட் இஸ் இன்ப துன்பங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா,
அதை பார்த்துருவோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்பம் 90% சூப்பராக இருக்குங்க. துன்பங்கிறது 10% தான். இந்த கோச்சார சுக்கிரன், அந்த பெயர்ச்சி உச்ச சுக்கிரன் 90% நன்மைகளை கொடுப்பார் சூப்பராக. 10% தான் கெடுதல்கள் வர்ற மாதிரி. இது ஏன் வந்து நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வரான், அதிர்ஷ்டத்துக்குரியவனாக வரான். 5ஆம் இடத்திற்குரியவன் 10ஆம் இடத்துல போய் உட்கார்றப்ப நினைத்ததை முடிப்பவனா சொல்லி அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இந்த மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு எதிர்பாலினர் வகையில் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு உற்சாக இதில் குத்தடிப்பீங்க. சூப்பராக இருக்கும். நினச்சதை நினச்சபடி முடிப்பீங்க. அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்படி யூகத்தை கொடுக்கக்கூடியவன் 10ஆம் இடத்துல இருக்கான். சூப்பராக இருக்கும். அதனால தான் 90% அப்படின்ட்டு. இந்த உச்ச சுக்கிர பயிற்சியிலேயே ஹையஸ்ட் இது தான் 90 மார்க் நான் கொடுத்துருக்கேன். அதை மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்கள் அனுபவிக்க போகிறாங்க. 5ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நினச்சதை முடிப்பீங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல தசாபுத்தி ஒண்டி உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெரிய அளவு திருப்தி, சந்தோஷம், அப்படி ஒரு மன நிறைவு, நிம்மதி இப்படிலாம் கிடைக்கும் எதிர்பாலினர் வகையில். இதே ஒரு கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நன்மையை அனுபவிப்பீங்க. ஆனால் அதோட தொடர்ச்சி, அதாவது கடனை வாங்கி இல்லை ஓவராக விரயம் பண்ணி ஓவர் செலவு பண்ணி அந்த இதெல்லாம் பல மாதங்கள் இல்லாட்டி சில வருடங்கள் உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ண அந்த என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பட் அதற்கான விளைவுகள் கொஞ்சம் நெகட்டிவாக கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா ஒரு தடுமாற்றத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் புத்தி தடுமாறி உணர்ச்சி வசப்பட்டு. ஏன்னா அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னாக்கா குரு வீட்டில் உச்சமாகிறார். இந்த குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. அதனால் நிலை தடுமாறி, புத்தி தடுமாறி, ஓவராக செலவு பண்ணி, ஓவர் ஆடம்பரம், ஓவர் இதை பண்ணிடுவீங்க. அதோட விளைவுகளை ஆனால் அப்போதைக்கு திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அப்படி ஒரு மன நிறைவு இருக்கும். ஆனால் அதை கடன் அடைக்கிறது இல்லை அது சம்பந்தமான விரயங்கள், அலட்சங்கள், அதை நினச்சி பின்னாடி வருத்தப்படுற மாதிரி, தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் லைட்டாக வரும். அதை மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்கள் ஒரு பார்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸிங்க. நல்ல தசாபத்தினா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இல்லாட்டி அது கூட தேவையில்லை. கடந்த ஒரு 3 மாதம் 6 மாதங்களாக எப்படி நடந்துகிட்ருக்கு, அடிக்கடி நம்மளுக்கு மூட் அவுட் ஆகிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு ஒரே கஷ்டம் துன்பம்னு இருந்துச்சுன்னா அது கெட்ட தசாபத்தி நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். இடையில சூப்பராக நல்ல விஷயங்கள் நடக்கிறது. சின்ன ஒரு நாளைக்கு மூட் அவுட் ஆகும், 2 நாளைக்கு மூட் அவுட் ஆகும், அப்புறம் சூப்பராக இருக்கும். பெரிய அளவு நன்மைகள் அப்படிலாம் வந்துச்சுன்னா, ஏன்னா கோச்சார ரீதியாக வரப்போ சின்ன மூட் அவுட்டு தான் இருக்கும். தசாபுத்தி தான் நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஒரு நன்மைன்னா அதுக்கு 1 மாதம் 2 மாதம் இல்லை பல நாட்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரிலாம் நன்மைகள் வந்துச்சுன்னா நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புகள் பயப்படவே வேண்டாங்க. அப்படி திருப்தியாக செலவு பண்ணிக்கங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. அதனால் வாழ்ந்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பணத்தை பற்றி பார்க்கக்கூடாது, என்ஜாய் பண்ணிக்கங்க. திருப்தி, மன நிறைவு, நிம்மதி, சந்தோஷம்னு பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு சுக்கிரன்கிறதால அதை எதிர்பாலினருக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்ததிபதியாக வர்றதால ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு செலவு பண்ணுறது, ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு செலவு பண்ணுறது, இல்லாட்டி மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி. இப்போ அதிகாரியாக வராங்க அந்த எதிர்பாலினர், நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு செலவு, அலைச்சல் வர மாதிரி இருக்கும். அது நீங்களே உணர்ந்துக்கலாம். என்ன மாதிரி கடந்த 3 மாதங்கள் 6 மாதங்களாக எப்படி சந்தோஷம் அடிக்கடி வந்துச்சா இல்லை வெறும் கஷ்டம் துன்பம் பிரச்சனை தான் இருந்துச்சான்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே அது நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியா நீங்கள் உணர்ந்துக்க முடியும். மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. 90%. ஏன்னா அவன் வந்து பூர்வ புண்ணியாதிபதியாக யோகத்தை கொடுக்கக்கூடியவன். அதுவும் 5ஆம் இடத்துக்கு 10ல் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன்னே சொல்லணும். அது எதிர்பாலினர் வகையில் சூப்பராகவே இருக்கும். இது வந்து டீனேஜர்ஸ்க்கு மட்டும்னு நினச்சிக்காதீங்க, அனைத்து வயதினருக்கும் இது பொருந்தும். கொஞ்சம் தசாபதி சரியில்லைன்னா கவனமாக இருந்துக்கங்க. இதோட கடன்
இதோட விளைவுகளை நிம்மதியற்ற தன்மை மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி ஆகிடும். அதில் விழிப்புணர்வு வச்சுக்கணும் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள். அடுத்து கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன், அந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அவங்களுக்கான அந்த சதவீதத்தை பார்த்துருவோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் 50%, துன்பம் 50%, அதாவது 50-50 தான். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்? ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஒரு 9ஆம் இடத்துல தான் அவர் உச்சமாகிறார். அது ஓரளவு பூர்வ பாக்கியஸ்தானம், நல்ல ஸ்தானம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கிறதால தான் இந்த 50-50 4-11 கூட இவனாக வரான். சொத்து, சுகம், சொந்த பந்தங்கள் இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணும். சுகம்னாலே இந்த எதிர்பாலின சுகம் அப்படின்னு வந்துடும் சுக்கிரன் லிங்க் ஆகிறப்ப. அவனே 11ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அதில் மூழ்கி திளைப்பது ஒவ்வொரு ஆசை, பேராசை அப்படிலாம். அது பேராசைனாலே பெருநஷ்டமாக வரும், சிக்கலாகும். அப்படியே பெருசாக அப்படியே தன்னை மற்றவங்க இது பண்ணணும்னு அப்படி ஒரு மெல்ட் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் பொதுவிலேயே பார்த்தீங்கன்னா கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அதிபதி சந்திரன், அன்பு பாசக்கார ஆள். அப்படி உருகி ஒழுகி ஊற்றிடுவீங்க. அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே வலிஞ்சி அப்படியே ஆண்டுருவீங்க. ஏன்னா சந்திரன் அப்படி மனசுக்காரகன். அப்புறம் ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரியும் ஒன்றுமே நடக்காமல் சோகமாகவும் ஒரு இருக்கக்கூடிய மனநிலை இருந்துட்டுருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, இன்றைக்கி என்னென்னா இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படி ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ அந்த உச்ச சுக்கிரன் வர்றப்ப, அதுவும் 11ஆம் இடத்ததிபதியாக வர்றப்ப, எது ரைட்டு எது தப்புலாம் தெரியாமல் பாதகங்களை பற்ற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. அதனால தான் 50-50ங்கிற நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 50-50 அழகாக ஒர்க் அவுட் ஆகிடும். கொஞ்சம் நன்மைகள் கூட வரலாம், துன்பங்கள் கொஞ்சம் குறையலாம். இதே கெட்ட தசாபத்தி நடந்துச்சுன்னா உண்மையிலே டேஞ்சருங்க. கண்டங்கள், பிரச்சனைகள், பெரிய அதை என்ன புகழ், மரியாதை கேடு, டோட்டலாக தரமட்டமாகிடுது. அந்த பேரே கெட்டுப்படும். அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னா இந்த சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறதால ரொம்ப கவனமாக இருந்தால் தான் கடக லக்னம். ஏன்னா நீங்கள் அப்படி ஃபீபிளான வீக்கான பர்சன், அப்படி அன்பு பாசக்கார ஆள், ஒவ்வொரு வலிஞ்சு கொட்டிடுவீங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட உள்ள ட்ராபேக். அது உங்களுக்கு நீங்கள் அது எப்படி வளர்பிறையில் பிறந்திருக்கீங்களா இல்லை தேய்பிறையில் பிறந்திருக்கீங்களாலாம் அந்த ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இது 50-50 தாங்க. டோட்டலாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா 11ஆம் இடத்ததிபதி 9ல் போய் உச்சமாகிறப்ப நல்லபடியாக அந்த பூர்வ பாக்கியம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதை அனுபவிக்கிற நேரம் இது. அப்படி பண்ணிடுவீங்க. எதிர்பாலினர் வகையில் அந்த நன்மைகளை, சுகத்தை, ஒரு திருப்தியை, சந்தோஷத்தை அடைகிற மாதிரி ஒரு காலம் அது. அது கெட்ட திசாபத்தியாக இருக்குது. பிறப்பு ஜாதக அடிப்படையிலையும் சுக்கிரன் உங்களுக்கு அமர்ந்த அந்த பாவகமோ, வாங்கின அந்த சாரமோ, நட்சத்திர சாரமோ சுமாரால் இருந்தாக்க டேஞ்சராக போயிடும். இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறதால தான் 50-50 போட்டிருக்கேன். அது மதில் மேல் புலை மாதிரி தான். அந்த பக்கம் விழுந்தா பாஸ், இந்த பக்கம் விழுந்தா ஃபெயில், சிக்கல் அப்படின்னு ஆகிடும். அதனால் இந்த கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ஒரு வித விழிப்புணர்வு வச்சுக்கணும், இல்லாட்டி ஆபத்து. ஏன்னா அவன் உங்களுக்கு சரியில்லாதவன். அண்டு சுக்கிரன், அதுவும் அவன் சுகம். சுக்கிரன்னாலே சுகம், சந்தோஷம், அழகு, கவர்ச்சி. அந்த 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 4ஆம் இடத்துக்கும் வர்றதால நீங்களும் அந்த சந்திரன்கிறது இப்படியும் அப்படியும் உள்ள கோள் மாதிரி, வளர்பிறை தேய்பிறை மாதிரி ஒரு மனசுக்குரியவன், மனம் நிலையற்றதாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு மாதிரி இது தேவையா அப்படின்லாம் சொல்லி நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு பாதகத்தை பிரச்சனையை வரவழைச்சிக்கிட்டோமோ அப்படின்லாம் சிக்கல் வரும். புகழ் மரியாதை போயிடும். அதனால தான் புகழ் மரியாதை தரமட்டம் ஆகிடும்ட்டேன் கெட்ட தசாபுத்தி இருந்தால். அதனால் 50-50 கொடுக்குறேன்னாலே டேஞ்சர் தான். நல்ல தசாபத்தின்னா நான் ஏற்கனவே எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன். ஒரு கடந்த 3 மாதம் 6 மாதத்தில் பெரிய அளவு நன்மைகளை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன இது தான் வந்துச்சு, மற்றபடி சமாளிச்சிட்டோம்டா, சூப்பராக இருந்துச்சு. பெரிய அளவு திடீர் எதிர்பாராத தன வருவாய், பெரிய வெற்றிகள் இப்படிலாம் வந்துச்சுன்னா நல்ல தசாபத்தி நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். தொடர்ச்சியாக பிரச்சனை தாங்க.
இடையில துளி கூட ஒரு ஏதோ நல்லது வர்ற மாதிரி தெரியும், அப்புறம் வராது. ஏன்னா கோச்சார் ரீதியாக அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா கெட்ட தசாபுத்தின்னு அர்த்தம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதனால தான் 50-15 அது என்றைக்கும் ஆபத்து தான். அடுத்து சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சுக்கிரன், உச்ச சுக்கிரன், அந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி இந்த நன்மை தீமை, தட் இஸ் இன்ப துன்பத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சிம்ம லக்னத்துக்கு இன்பம் 60%, துன்பம் 40%. அப்போ இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. 60% நன்மைகளை, சந்தோஷத்தை, எதிர்பாராத ஒரு திருப்தி, சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிலாம் இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு 3-10 குடையவனாக வருகிறான். முயற்சி தைரியத்திற்குரியவன். அண்டு 10ன்னா தொழில், அந்தஸ்து, வேலை, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி லிங்க் ஆவான். ஸோ அவன் போய் 8ல் உச்சமாகிறப்ப பங்குதாரர்கள் வழியாக அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம் உங்கள் முயற்சிகளில் ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு அந்த பங்குதாரர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த பங்குதாரர்கள்ங்கிறது இப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்கா இது எதிர்பாலினரை ரெப்ரசன்ட் பண்ணோன்னே. ஸோ அவங்க வழியாலாம் நல்ல ஒரு உதவிகள்லாம் இருக்கும். பட் பாவகம்தான் 8ஆம் பாவம்னு இருக்குது. சுக்கிரன் 8ல் இருக்கிறப்ப 8னாலே இந்த தாம்பத்திய ஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த தாம்பத்திய பாகங்கள், உறுப்புகளை ரெப்ரசன்ட் பண்ணுறதெல்லாம் குறிக்கும். அங்கே போய் உச்சமாகிறதால ஒரு 60-40 இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா தேவையில்லாத சிக்கல் பண்ணுவீங்க. பொதுவில் மற்ற லக்னம் ராசி அன்புள்ளங்கள் எதிர்பாலினர் வகையில் ஏதாவது சிக்கல் தெரியாமல் நடந்துருச்சு, ஏதாவது அவங்கள அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு மனதளவில் சபலம், உடல் அளவுலேயே சில சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டாங்கன்னா அதுலேருந்து டக்குன்னு நைட்டாக விடுபட்டுருவாங்க. எப்படியோ ஏதோ பண்ணி விலகி இந்தாண்ட வந்துடுவாங்க. ஆண்களாக இருந்தால் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை முடித்து ஸ்மூத் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. டேஞ்சர். அவங்க கொஞ்சம் மரியாதை போயிட போகுதுன்னு ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்க. எதிர்பாலினர் வகையில் அசிங்கமாக நம்ம மரியாதை போயிட போகுது, நம்ம ஒரு அந்த கெத்து காட்டிகிட்டு இருக்கோம், அந்த கெத்து போயிட போகுதுன்னு தான் நினைப்பாங்க. பட் தவறி போய், ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறப்ப, ஆட்சி உச்சமாகிறப்பயே நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லி சிக்கலில் மாட்டுவீங்கன்னு நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னாக்க மற்றவங்க தப்பிச்சிடுவாங்க, நீங்கள் தப்பிக்க மாட்டீங்கங்க. நம்மளை நம்பி இது பண்ணிட்டாங்க, எப்படி அவங்கள விட முடியும்னு சொல்லிட்டு 2வது யூனிட், தட் இஸ் குடும்பம், 2வது குடும்பம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 60-40ன்னு சொல்லியிருக்கிறது நல்ல தசாபுத்தி நடந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். அது நல்ல தசாபுத்தி, கெட்ட தசாபுத்தின்னு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுன்னா பார்த்துக்கங்க. பார்த்துட்டு நியர்பை உள்ளவங்கள்ட்ட கூட பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு ஒரு 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 தெளிவடைஞ்சிக்கலாம். அது கூட செகண்டரியாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் கடந்த 3 மாதங்கள் 6 மாதங்களாக என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட்டிருக்கு. மேக்ஸிமம் நல்லது நடந்திருக்கா, இடையில ஏதோ ஒரு சோகம், டல்லு, ஒரு நாள் 2 நாள் இருக்குது, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். ஐய ஒரே டென்ஷன் பிரச்சனை தாங்க, எல்லாம் பற்றாக்குறை, சண்டை, வம்பு, வழக்கு, குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை, தொழில் வேலை ரீதியாகவும் ஒரே கஷ்டம், மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப வெறுத்து போச்சு, அப்படி இப்படின்லாம் வருது அப்படின்னாலே அது கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கடந்த 3 மாதம் 6 மாதமாக உங்களுக்கு நடக்கக்கூடியதை வச்சுட்டே நல்ல தசாபுத்தி இருக்குதா கெட்ட தசாபுத்தி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம். பட் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் 8ஆம் இடத்துல போய் அவன் உச்சமாகிறப்ப கொஞ்சம் அது மறைவு ஸ்தானம், சுக்கிரன் இதாகிறப்ப நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் சும்மா இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஸ், அந்த எதிர்பாலினர் உங்களை வசப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் சூழ்நிலை கைதியாக பங்குதாரர்களுக்கு தான் வெயிட் ஏறும். அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா ஒரு மரியாதை குறைவு இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நியாயப்படி அவங்கள எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, 2வது குடும்பம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வச்சா கூட ஊர் உலகம் என்ன பேசும், முதல் மனைவி அந்த குடும்பம் என்ன நினைப்பாங்க, உங்கள் பசங்க என்ன நினைப்பாங்க, அது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே உங்கள்கிட்ட அந்த மரியாதை குறைவு, அந்த அந்தஸ்து மரியாதை போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது வயது வித்தியாசம்லாம் இல்லைங்க. நாம் அந்த
இந்த சுக்கிரன்கிறது ஏதோ டீனேஜ் பசங்களுக்கு அப்படி ஸ்டார்டிங் இதில் இருக்கிறவங்க, அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படி மாத்திரமல்ல, 50-60 வயசுக்கு மேலே இருந்தால் கூட எதிர்பாலினர் வகையில் இந்த ஒரு மாதம், இந்த ஏப்ரல் மாதம் பொதுவாக அனைத்து ராசி அன்புள்ளங்களுமே ஒரு விழிப்புணர்வு, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பண்ணிக்கணும். குறிப்பாக இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 60% நன்மை நடக்கிறோம், ஓகே, அனுபவிச்சிருவீங்க. 40% துன்பங்கிறது என்னென்னா நீடித்த துன்பமாக அதை கண்டினியூ பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இன்பம் 90%, துன்பம் 10%. இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு முழு சுபர், 2-9 குடையவன், பூர்வ பாக்கியாதிபதியாக வரான். அவன் போய் 7ஆம் இடத்துல சூழல் மற்றவங்க ஸ்தானத்தில் போய் அங்கே உச்சமாகிறப்ப சூப்பராக இருக்கும். மற்றவங்க வழியாக, சூழல் வழியாக மிகப்பெரிய ராஜயோகங்கள் ஏற்படும். பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை வரும். நீங்கள் பெரிய அளவு உழைக்காமலே, பெரிய அளவு கஷ்டப்படாமையே தானாக நடக்கும். அதான் இந்த பூர்வ பாக்கியங்கிறது. போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணி வச்ச இந்த புண்ணியங்களோட அந்த ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாலியாக அனுபவிக்கலாம். வித்தவுட் டேக்கிங் மச் ஸ்ட்ரெயின் ஆர் மச் ஒர்க். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை அடையணும்னு அவசியம் இல்லை, தானாக கிடைக்கும். ஜஸ்ட் லைக் தட் கிடச்சிட்ருக்கோம். அது சூப்பருங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு உண்மையிலேயே இந்த ஒரு மாதம், ஏப்ரல் மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இந்த பூர்வ பாக்கியம், விட்ட குறை தொட்ட குறைன்னு உள்ள விஷயங்கள் அத்தனையும் உங்களை வந்து சேரும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், பர்சன்ஸாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், எல்லாமே அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது முழு சுவராக போகிறது பெரிய விஷயம். கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். பெரிய அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமையே, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். என்ன இந்த புதன் கொஞ்சம் வீக்காக நீச்ச வீட்டில் இருக்கிறது, நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் வர்றது, அஸ்தங்கதமாகிறது, இந்த மாதிரி தன்மையால் அதை ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்க முடியுமான்னா ஒரு மாதிரி கில்ட்டி, அன்னீசினஸ், உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைங்கிற ஒரு தன்மை இருக்குமே ஒழிய வெளியில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எவ்ரிதிங் வில் பி ஹைலி பாசிட்டிவ். அதனால் நீங்கள் இந்த வீக் ஆகுதில்ல, லக்னாதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி, நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அப்புறம் சூரியன்ட்டு அடுத்த அஸ்தங்கதம் ஆகுவார் அப்படின்னு ஃபீபிளான ஆளுங்க தான். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் ஜப தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் நடக்கக்கூடியதை போல்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, பெரிய அளவுக்கு அதை அனுபவிக்கிறதுன்னு வந்துடும். இல்லாட்டி கொஞ்சம் சரியில்லை, மனசு சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிப்பீங்க. வந்த வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாதபடி போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்டு சுக்கிரன் வந்து உச்சமாகிறப்ப இந்த எதிர்பாலினர் வகையில் பெரிய அளவுக்கு நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். குடும்ப ரீதியாகவும் வரும். வெளி ஆட்கள், இவங்க தகுதிக்கு மீறியது. ஏன்னா 9 அதான் நீங்கள் பெரிய அளவுக்கு இவனுக்கு வந்த வாழ்வை பற்றியான்னு மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 90% அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது 6ஆம் இடத்துல. எதிரிகளுக்கெல்லாம் அஞ்சுவர், சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு நன்மைகள். 12ஆம் இடத்திலையும் அந்த 8 போய் உச்சமாகிறப்ப அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். உண்மையிலேயே இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பொன்னான காலம். அவங்க அப்படி ஒரு சந்தோஷமாக கடவுள் இருக்காரியா, இந்த பூலோகமே ஒரு சொர்க்கம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஏன்னா சுக்கிரன் அப்படி பண்ணுவார். ரொம்ப லக்ஸூரியஸாக, அழகு, கவர்ச்சி, சுகம். ஏன்னா சுக்கிரனாலே சுகவாசி. அந்த சுகம் இதெல்லாம் பக்காவாக கிடைக்கும். ஒரு திருப்தி, கடவுளுக்கு அப்படி ஒரு நன்றி சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். என்ன இந்த 1-10 குடையவன் நீச்சமாகிறதால நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் முன்னாடி சொன்னப்போ, ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதிக்கு வலிமை வேணும். என்ன தான் அந்த மற்ற கோள்கள், சூழல் எல்லாம் நல்லது கொடுத்தா கூட அந்த நல்லதை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தா கூட அந்த வாய்ப்பை எடுத்து செய்யறதுக்கு லக்னாதிபதிக்கு வலிமை வேண்டும். அப்போ தான் நல்லது.
லக்னாதிபதி வீக்காக இருக்கிறப்ப கொஞ்சம் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவீங்க. நல்ல வாய்ப்புகளை, நல்ல சூழலை அனுபவிக்க முடியாதபடி, நல்லவங்கள்டேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியாதபடி போகும். கன்னி லக்னம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருந்தாலும் ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க. ஏன்னா லக்னாதிபதி, ராசி அதிபதி அஸ்வலஸ் அவனே 10ஆம் இடத்ததிபதியாகும். அந்தஸ்து, தொழில், வேலைக்குரியவனா, மரியாதைக்குரியவனா வரான். அவன் நீச்சமாகிறப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் தயங்கி போய் வீக்காக உணர்ந்து அதை கெடுத்துக்க கூடாமல் தப்பிக்கிறதுக்கு இந்த ஆன்ம சாதனை ரொம்ப அவசியம். மற்றபடி இந்த சுக்கிர பயிற்சி பெரிய அளவு நன்மைகளை கொடுக்கும். உண்மையிலேயே ராஜ யோகங்க. ஏன்னா அடுத்து 1-5 அடுத்த மாதம் குரு பயிற்சியும் வர்றப்ப மேஜர் கோள்கள் குரு அண்டு சனி ரெண்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கிறது. அண்டு 5-9 வலுக்கிறது. இந்த ராகு கேது மட்டும்தான் சற்று பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு குழப்பத்தை கொடுப்பார். ஏன்னா கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் போன்று அவர் டோட்டலாக ஆகாதவர். சுக்கிரன் எப்படி அப்படி முழு சுபர், ரொம்ப ஆகக்கூடியவர், நல்ல சுபர் அப்படின்னு சொன்னனோ அதை அப்படியே முழுமையாக பாவி யாருன்னா செவ்வாய். ஸோ அவரை போல் வேலை செய்யக்கூடிய அந்த நிழல் செவ்வாயான கேது லக்னத்தில் இருக்கிறப்ப தேவையற்ற பயம், பிரச்சனைகள், குழப்பங்கள் இப்படியே யோசிச்சுட்டே வாய்ப்புகளை தவற விட்டுருவீங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இதுவரையிலும் குழப்பிட்டு இருந்தார். மற்றவங்க சூழலை பார்த்துவங்க யாரோ என்னவோ புதிய நபர்களாக இருக்காங்களே, வேற்று மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்களாக இருக்காங்களே, இவங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு வருவாங்களாலாம் குழப்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த சுக்கிரன் அந்த உச்ச வீட்டுக்கு போகிறப்ப ஒரு தெளிவு வந்துடும். அங்கே வந்து அந்த பாவிங்கிறவர் சுபராக மாறுவார். ஏன்னா சுபரோடு சேர்றப்ப பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் நல்லா அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க. ஏன்னா லக்னாதிபதி வீக் ஆகிறதால தான். ஏன் சார் நல்லா இருக்கிறப்பையும் ஆன்ம சாதனைங்கிறீங்க, கெட்டு போனாலும் ஆன்ம சாதனை. இப்போ லக்னாதிபதி வீக்காக இருக்கிறதால பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். எப்போதுமே நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சூழல் கிடைக்கிறது, வாய்ப்புகள் கிடைக்கிறது, இது எல்லாமே அவருடைய அருள் தான். அடுத்து துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு அந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பார்த்துருவோம். துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் 70%, துன்பம் 30%. இப்போ இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் ஓரளவு நல்லா இருக்குது. ஏன் ஓரளவு? இப்போ கன்னிக்கு 90% சொன்னேன், உங்களுக்கு 70% தான் சொல்கிறேன். அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சமாகிறார், சூப்பராக இருக்குது. ஆனால் அவரே 8ஆம் இடத்ததிபதியாகவும் போகிறதால மறைவு ஸ்தானத்துக்கு உரியவன், எதிர்பாராத விஷயங்களை கொடுக்கக்கூடியவன், அந்த மாதிரி இருக்கிறது. அவர் 6ல் போய் உச்சமாகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதை பயம், குழப்பம், தடுமாற்றம் இருக்கும். தடுமாற்றம் இருந்து தான் விபரீத ராஜயோகம் ஏற்படும். என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிகிட்டே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு 70% அண்டு 30% துன்பங்கள்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா அவன் 6ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப அதுவும் அந்த உச்சம்னாலே ஒரு வெயிட்டு வரும், ஒரு கெத்து. அப்புறம் 8ஆம் இடத்ததிபதினால தடார் விடார்னு பேசிடுவீங்க. அந்த அது 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 ஒரு தன்மை இருக்கும். இப்போ கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா எடுத்தெறிஞ்சு பேசி யாராக இருந்தாலும் பார்த்துடலான்ட்டு ஊனும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது வம்பு. இது எல்லா வினைகளுக்கும் எதிர்வினை இருக்கும் இல்லையா, கவனமாக இருக்கணும். இதே நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஓவராக வலிஞ்சு ரொம்ப நல்லா இருந்து நீங்கள் இழந்துருவீங்க ரொம்ப மற்றவங்கள்ட்ட. அது மற்றவங்கன்னா எல்லோரையும் குறிக்கும். குறிப்பாக இந்த சுக்கிரன்கிறது எதிர்பாலினரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆண்னா பெண்ணை, பெண்ணுன்னா ஆணை ரெப்ரசன்ட் பண்ணும். அவங்கள்ட்ட வந்து வலிஞ்சு குழஞ்சி வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும். விபரீத ராஜயோகம் ஏற்படும்னா எப்போ ஏற்படும்னா ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப தான். நீங்கள் ஆசையோட ஒரு மாதிரி மயங்கி குழம்பி ஒரு நிதானம் இல்லாமல் நீங்கள் செய்கிறப்ப அது கெட்ட நல்லதாக நடக்குமா? வாய்ப்புகள் இல்லை. உங்களை நீங்கள் இழக்கிற மாதிரி தான் வரும். உங்கள் சுயத்தை இழக்கிற மாதிரி தான் வரும். அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் 8ஆம் இடத்ததிபதியாக வர்றதால தான் 70% சொல்லியிருக்கான். ஆனால் 70%ங்கிறது சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் பலன்கள் தான். பட் 30% நெகட்டிவ் இருக்குது, ஜாக்கிரதை. ஓவராக கடனை வாங்கி அது இது பண்ணுறது,
ரொம்ப தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாத வேலைகள் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இப்போ 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 7ல் இருப்பார். ஓரளவு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ பிரச்சனை இல்லாதபடி சமாளிக்க வைப்பார். அவர் 8க்கு போகிறப்ப கடன் பிரச்சனை, நெருக்கடிகள் வரும். எப்படா கடன் அடைக்கிறது, எப்படி முடிக்கிறது, எதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். பகை விரோதத்தை சமாளிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆகும். இருந்தாலும் அவன் 6ஆம் அதிபதியாக போய் 8ல் மறையிறது, அது நீங்கள் அந்த சமநிலையில் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகாதவன். ஆனால் இந்த உச்ச சுக்கிரன் கிட்டத்தட்ட இந்த 1 மாதங்கள், ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட 25 வரைக்கும் இருக்குது அந்த தேதி. அது வரைக்குமே மிக சிறப்பாக இருக்கும். இப்போ தொட்டது தொலங்கும், அதிரடியாக நீங்கள் செய்யக்கூடியது கூட நல்லா இருக்கும். ஆனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஒரு ஜெப தியானத்தை பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறப்ப பெரிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு தடார்புடார்னு செஞ்சிட மாட்டீங்க. இல்லாட்டி ஒரே இதையாக குழஞ்சி ரொம்ப நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லி வலிஞ்சி குழஞ்சி விரயத்தை லாஸ், அதாவது விரயம் மற்றும் அவமானங்களை ஒரு மாதிரி சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதையும் பார்த்துக்கணும். ஸோ அப்போ ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் சமநிலையில் இருப்பீங்க. இந்த 70% ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு பெரிய அளவுக்கு இந்த 5, 9 உரிய கோள்களில் 5 சூப்பராக இருக்கிறதால தான் 70% சொல்லியிருக்கேன். 9 பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்ததிபதியான அந்த புதன் அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லாமல் நீச்ச வீட்டில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அப்படியே மறைவு ஸ்தானத்துக்கு இது நீச்ச வீட்டை அஸ்தங்கதம் ஆகிறது, இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு 6ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். அடுத்து 7க்கு வந்தாலும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ பூர்வ பாக்கியம் கொஞ்சம் இடிக்குது. அப்போ நீங்கள் இப்போ ஓவராக அதிரடியாக தன்னிலை மறந்து செயல்பட்டீங்கன்னா பாவங்களை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அனுபவிக்கிற மாதிரி ஆகும், சில சிக்கல்கள் வரும். அதனால் வெளிப்படரோட நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, எல்லோரும் பார்ப்பீங்க. அது மற்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல், பெரிய அளவு, ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட குறைச்சி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு அவங்களுக்கு லாஸு, பெரிய அளவுக்கு அந்த ஆன்மா வீக்காகும் அப்படிங்கிற மாதிரி இல்லாதபடி வச்சுக்கோங்க. எந்த விஷயமுமே பொருளாதார ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும். ஏன்னா அந்த தலைப்பை என்ன சொல்லியிருக்கேன், பாலுணர்வுன்ட்டு இருக்கேன். இல்லாட்டி கெட்ட பேர் வரும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி மறைவு ஸ்தானங்களில் போய் சுக்கிரன் இருக்கிறப்ப நீங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் வீக்கான ஆளுங்க தான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரனாக போகிறதால அந்த அழகு கவர்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஆளுங்க, சுகமாக இருக்கக்கூடிய ஆளுங்க, சுகவாசிகள். அப்போ சுகமாக இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க. மறைமுகமான வேலைகள், ஏன்னா அவனை 8ஆம் இடத்ததிபதியாக வர்றதால மறைமுகமான வேலைகள்லாம் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆனால் வெளியில் தெரியாமல் தப்பிச்சுக்குவீங்க. அது என்னதான் இருந்தாலும் உப்பத்தென்னவன் தண்ணி கொடுக்கணும், தண்ணி குடிக்கணும்பாங்க இல்லையா, அந்த பழமொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு நன்மை பயக்கிறது மட்டும் பார்க்காம, அது எல்லோரும் பார்ப்பீங்க, அதை மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது பார்ட்னர், அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், சூழலாக இருக்கலாம், பெரிய அளவுக்கு கெடுக்காதபடி இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்காங்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பூர்வ பாக்கியம் இடிக்குது. இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஜென்மத்திலே, இப்போ கலியுகத்தில் இப்போ பண்ணக்கூடிய பிரச்சனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கிற மாதிரி வருது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன்கிறது உணர்வு ரீதியாக உணர்ச்சி வசப்படக்கூடியது. அவனே 8ஆம் இடத்ததிபதிங்கிறதால எதிர்பாராமல் நீங்கள் உங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ எதிர்பாலினட்ட ஒரு அதீத விழிப்புணர்வு வேண்டும். ஒரு சமநிலையில் இருந்தீங்கன்னா ஒரு 70% அந்த நன்மைகளை அனுபவிச்சுக்கலாம். நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். 3 மாதம் 6 மாதம் பார்த்துருந்தீங்க, எல்லாம் பாசிட்டிவாக தான் நடக்குது, பெரிய அளவுக்கு கடன் பிரச்சனை இல்லை, பெரிய அளவு கஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் அழகாக சமாளிக்கிறோம், என் மரியாதையாக இருக்கும் என் அப்படின்னாக்கா அது நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். சூப்பராக இருக்கும். இல்லாட்டி ஏதோ கடன் பிரச்சனை, உங்கள்கிட்ட பகை விரோதம், எனக்கு அப்படியே எதுக்குடா வாழ்கிறோன்றிருக்கு, ஒன்றும் போகும். அன்னைக்கு நாள் பிறந்தாலே இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு இருக்குன்னா இப்போ கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது கோச்சார பலன்கள் தான். அடுத்து விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்,
அவங்களுக்கு எந்த சதவீதம் இன்ப துன்பம் நடக்கும் அப்படிங்கிறப்ப அதை பார்க்க போகிறோம். அது விருச்சிக லக்னம் என்ற விருச்சிக ராசிக்கு 80% இன்பம், 20% துன்பம். இப்போ இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறது சூப்பருங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்க, சுகத்தை அனுபவிக்கக்கூடியவங்க, மனசுக்கு பிடிச்ச அத்தனையும் கிடைக்கக்கூடியது, நீங்கள் ஆசைப்பட்டது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மாதம் உண்மையிலேயே விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் தயவு செய்து ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அதிரடியாக களத்தில் இறங்கி வேலை பாருங்கள். சூழல் அண்டு மற்றவங்க ரெண்டுமே உங்களுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அது இப்போ கண்டபடி நான் வீடியோவில் திட்டிருக்கேன். சில பேர் நீங்கள் விருச்சிகத்துக்கே வீடியோ போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் மேலே உள்ள லவ்வால் தாங்க நான் அதை மாதிரி திட்டுறேன். தயவு செய்து விருச்சிக லக்னம் நல்ல ஆளுங்க, நீங்கள் அப்படியே மாறினீங்கன்னா பயங்கர தீவிரவாதியாக இருப்பீங்க. அந்த காரியத்தை முட்டிக்கிற வரையும் அதிரடியாக, ஏன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் உள்ளவங்க தன்னை உணர்ந்தவர்கள் டாப்பில் இருப்பாங்க. அப்படி ஒரு அதான் ஞானியா சோனியாலாம் பல வீடியோ போட்டிருப்பேன் விருச்சிக லக்னத்துக்கு. அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் யார் சுய பரிசோதனை பண்ணி நெகட்டிவிட்டியை கட் பண்ணுங்கள், நெகட்டிவை விடுங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு தைரியமாக இறங்குங்க. நீங்கள் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை திட்டுற மாதிரி சொல்கிறேன்னு இருக்காங்க. ஏன்னா முயற்சியே பண்ணாமல் இப்படி அப்படி சமாளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள். விருச்சிக லக்னம் எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கிற ஆள் விருச்சிக லக்னமாக இருக்கும். அந்த கம்பெனியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையை எடுத்துக்கிட்டோம், ஆராய்ச்சி இதெல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க. மறைமுகமான வேலைகள்லாம் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதபடி இருக்கும். அது மற்றவங்க பார்த்து அப்படி இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, பயங்கரமான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன உங்களையே நீங்கள் புரிஞ்சிக்காமல் பைத்தியம் மாதிரின்னு அதுக்காக தான் திட்டுறேன். கொஞ்சம் நீங்கள் உங்களை உணரணுங்கிறதுக்காக தான் விருச்சிகம்னாலே நான் அப்படி திட்டுறேன். ஏன்னா நல்ல காலம், இதுவரையிலும் 7.5 கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ 7ஆம் இடத்ததிபதி 5க்கு வர்றப்ப மற்றவங்க சூழல் எல்லாமே சரியாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சும்மா தட்டி விடுங்க, சும்மா ஜஸ்ட்டு செய்யுங்க. செஞ்சாலே எக்ஸலண்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்னத்தை சொல்கிறது, செவ்வாயினாலே ஒரு வேகம், கோபம், அப்படி அந்த பவர் உள்ளது. ஆனால் பெண் செவ்வாயாக போகிறதால சேஃப்டியாக அப்படியே நம்ம எங்கள் பேர் கட்டுற போது என்ன பேர் வச்சுருக்கீங்க கட்டுறதுக்கு தூக்கி விட்டுஞ்சிட்டு களத்தில் இறங்குங்க. அப்படி ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆக முடியும். அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஒரு துறையில் பெரிய ஜாம்பவானாக ஆக முடியும். நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டே அது பெண் செவ்வாய்ங்கிறதால ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு இப்படியே இருந்து ஏதோ ஒரு சேஃப்டி ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே போயிடுவீங்க. அது வேஸ்ட். இந்த ஜென்மம் எதுக்கு எடுத்தோன்னு ஆகும். அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு இப்போ சூப்பராக இருக்குது சுக்கிரன். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எதுவும் முயற்சிக்கலை, பெரிய அளவுக்கு நீங்கள் செயல்படலை, புதிய தொடங்கலை, வேஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது வருஷத்துக்கு வெரி ஷார்ட் டூரேஷனில் 3 வாரம் 4 வாரம் தான் அவர் உச்சமாக இருப்பார். அதில் நீங்கள் பெரிய ஆள் ஆகலைன்னா, ஏன்னா சூழல் வாய்ப்புகள் எல்லாமே மற்றவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கிறப்ப அவங்க என்னதான் இவன் பைத்தியண்டா, இவன் வேஸ்ட்ரா, இவன்ட்ட என்ன சொல்லியும் இவன் இது பண்ண மாட்டான்டா, இவ சரி வர மாட்டாடா அப்படின்னு வித்ரா பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும். இந்த ஏப்ரல் மாதம் வர வாய்ப்புகள் அத்தனையும் செய்யுங்க. மற்றவங்க சூழல் அவ்வளவு பாசிட்டிவாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் இன்னெஃபிஷியன்ட்டுன்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்காங்க. நீங்கள் உண்மையிலே இன்னெஃபிஷியன்ட்டு தான். ஆனால் அவன்கிட்ட சரண்டர் ஆகிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை அதுதான் உண்மை. பெரிய சாதித்த அத்தனை பேரையும் எடுத்துக்கங்க, அந்த அந்த சூப்பர் பவர்கிட்ட சரண்டர் ஆகிருப்பாங்க. அவங்களால முடிஞ்சது தான் செஞ்சுருப்பாங்க. அது எக்ஸலண்ட் ரிசல்ட்டாக வரும். ஒரு முடிவு எடுக்கிறோமா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த இதுலேயும் வித்ட்ராவல் ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி பார்த்துக்குவோம், அவர் பார்த்துக்குவார். அவர் தான் அந்த மாதிரி தடைகளை கொடுக்குறார், பிரச்சனைகளை கொடுக்குறார், குழப்பத்தை கொடுக்குறார், எதிரிகளை கொடுக்குறார், வீழ்ச்சிகளை கொடுக்குறார், தடுமாற்றத்தை கொடுக்குறார். எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லா நெகட்டிவும் குழப்பத்தை கொடுக்குறார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஞானிகள்லாம் அதான் சொல்லுவாங்க, லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன செய்ய முடியும், நம்ம
நம்ம கேரியர் க்ரோத்துக்காக, பிழைப்புக்காக நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது. பிழைப்புக்காக ஏதோ நான் பண்ணுறேன், ஏதோ சாப்பிட்றேன், ஏதோ பண்ணுறேன், அது வேஸ்ட்டு. விருச்சிகம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசியாக இருப்பதால் விபரீதமாக மற்றவங்களுக்கு ஒரு டெரர் பீஸாக நீங்கள் மாற முடியும். நீங்கள் விருச்சிகம் வந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள பெரிய ஆள் அவங்க இருப்பான். ரவுடியாக இருக்கக்கூடியவன், ஜெயிலில் இருக்கக்கூடியவன், ஞானியாக இருக்கக்கூடியவன், எல்லாருமே இந்த விருச்சிகத்தில் இருப்பாங்க. தீவிரவாதிகள். நீங்கள் தீவிரவாதியாக மாறணும். அதுக்காக தான் 1008 வாட்டி பைத்தியங்கிறேன். மாறினீங்கன்னா தான் ஒரு துறையில் டாப்பாக இருப்பீங்க. இந்த ஜென்மம் எனக்கு திருப்தின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மன நிறைவோடு போக முடியும். இல்லாட்டி உங்களையே நீங்கள் வெறுப்பீங்க. என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வெறுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க யோசிச்சுக்கங்க. நீங்களே உங்களை வெறுக்கிறப்ப அது மினிமம் 2 times அண்ட் எபோவ் தான் உங்களை எல்லாம் வெறுப்பாங்க. அதை நீங்கள் அதை மாற்றிக்கணும். நீங்கள் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குங்க, அதிரடியாக இருக்கும். மற்றவங்க பார்த்து பயப்படுவாங்க, மிரளுவாங்க, எதிரிகள் அஞ்சுவார்கள். எல்லாத்துலேயும் அந்த கம்பெனியில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே எல்லாம் டெரர் பீஸாவாங்க. எந்த துறையில் இருந்தாலும் மற்றவங்க பார்த்தா ஒரு பயம், ஒரு மிரட்சி, இவன் யாருன்னு தெரியல, என்ன செய்வான்னு தெரியல அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு வெரி சிம்பிளாக நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் பேசுகிறேன். ஏன்னா இது ஒரு பொற்காலம். இப்போது முடியாவிட்டால் எப்போது அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க விருச்சிக அன்புள்ளங்களே. என்னால் முடியாவிட்டால் யாரால் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை வச்சுட்டு இந்த மாதம் தைரியமாக இறங்குங்க. கவலையே படாதீங்க. சும்மா நீங்களா இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே சேஃப்டியாக, அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் ஏதோ சாப்பிட்றேன், நான் ஏதோ இருக்கேன், ஏதோ வாழ்கிறேன், இந்த ஆர்டினரி பீப்புள் நீங்கள் இல்லை. எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடையக்கூடியவங்க. இப்போ இந்த 7-12 கூடைய அந்த சுக்கிரன் உச்சமாக எங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு தோன்றதெல்லாம் செய்யுங்க. வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சமநிலையில் இருக்க அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுவீங்க. அதோடு இன் அடிஷன் டு தட் ஒரு 10 to 15 minutes ஆகுது நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த இஷ்ட தெய்வமாகவே மாறணும். அப்படி அதில் மூச்சை கவனிக்கணும், அந்த உணர்வில் இருக்கணும். அடுத்து தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி இன்ப துன்பங்களை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் 30%, துன்பம் 70%. சார் என்ன சார் பாசிட்டிவாக தனுசுக்கு ஆகும்லாம் சொல்லிவிட்டு திடீர்னு இப்போ கவுக்குறீங்க அப்படிங்காதீங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதவன், 6ஆம் இடத்ததிபதி, பகை, விரோதம், கடன், வியாதி அதற்குரியவன். அண்ட் அவனே 11ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். நீங்கள் ஒரு சமநிலையில் இருந்துட்டு கேஷுவலாக பண்ணிங்கன்னா லாபமாக மாறும். பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா பெருந்துன்பமாக மாறும். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மாறும். அதனால தான் உங்களுக்கு அப்படியே உல்ட்டாவாக போட்டேன். இன்பம் 30% தான். நீங்கள் கவனமாக விழிப்புணர்வாக இருந்துட்டீங்கன்னா அந்த 30% இன்பங்கள் அனுபவிக்கலாம். ப்ளஸ் கூட போகும். நல்ல தசாபத்தி இருந்தால் ப்ளஸ் போகும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். எதனால் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பார். இதான் முறை, ஒழுங்கு, நியாய தர்மம்லாம் கடைபிடிக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர். அதுக்கு ஆப்போசிட்டான ஆள் யாருன்னா குரு பகவான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், எல்லோருக்கும் நல்லவனாலாம் இருக்க மாட்டார். அவன் ஒரு திட்டுனா 2 திட்டணும். அவன் உங்கள் 4ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப 6ஆம் இடத்துது அப்போ சுகத்தை கெடுத்துக்கக்கூடிய மாதிரி, இல்லை ஓவராக சுகத்தை அனுபவித்து பகை விரோதத்தை, அதாவது இந்த எண்டு இல்லை அந்த எண்டுக்கு அப்படி போகும். அதனால தான் நான் 30% சொல்லிவிட்டேன். நீங்கள் அப்போதைக்கு சுகமாக பிரமாதமாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, அது அப்படியே நெகட்டிவாக அனுபவிக்கிற மாதிரி ஆகும். ஆக 70% துன்பம் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் பேராசை இல்லாமல் அமைதியாக சூழலை, சொந்த பந்தங்களை, சொத்துக்களை, சுகம் ரீதியாகவும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறப்ப தான் நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதிங்கிறதால வியாதி, கடன், பகை எல்லாம் தொல்லை பண்ணும். தேவையில்லாத சிக்கல் வரும்.
நீங்கள் சுகமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இவர் உச்சமாக இருந்து இதை மாதிரி பண்ணுறாரு. அடுத்து 1-5 அவர் குரு பயிற்சி ஆகி 6ஆம் இடம் போகிறார். அது கொஞ்சம் சுமாராக இருக்கும்னு உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த மாதத்திலிருந்தே, ஏப்ரல் மாதத்திலிருந்தே நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டுவீங்க. அது அது வந்து தொடர் சிக்கலாக வரும். அதனால தான் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னேன். ஏன்னா காம பாவகங்கள்லேயே 3, 7, 11 இது 3 காம பாவகங்கள். அதில் 11ஆம் இடம்ங்கிறது வெயிட்டு. அதுதான் ஒவ்வொரு அதீத காமம், அதீத பேராசை அதை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த வீட்டோட அதிபதி சுகஸ்தானத்தில் போய் உச்சமாகிறப்ப என்னடா இவன் இவ்வளவு நல்லவன் நினச்சோம், அப்படி ஒரு நேர்மை ஒழுங்கு உங்களையே நீங்கள் வெறுத்துக்கிற மாதிரிலாம் வந்துடும். கவனம் தேவை. அதனால தான் 70% துன்பம் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன். 5ஆம் இடத்ததிபதியான அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல வர்றப்போ ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கும், ஓரளவு நன்மையாக இருக்கும். நான் ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்களை அறியாமல் அந்த முயற்சிகள் தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்லாம் செய்வீங்க. 3ஆம் இடத்ததிபதியான சனி பகவானும் ஆட்சியாக இருப்பதால் அசட்டு துணிச்சல், குருட்டு தைரியம், இல்லாட்டி அறியாமையால் முயற்சி பண்ணி என்ன வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்ததிபதியான அந்த சூரியன் உச்சமாக இருக்கிறது ஒண்டி பெரிய ப்ளஸ்ஸுங்க. நீங்கள் அந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றிடும். எதுக்கும் நீங்கள் கெட்டு போய் அப்புறம் காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்துட்டா, அப்போ நீங்கள் அந்த ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னு வச்சுக்க, பக்கமாக பலிதமாகும், ஒரு ஒர்க் அவுட் ஆகும், அந்த ஞானம் கிடைக்கும், அந்த அனுபவம் கிடைக்கும் மெடிடேட் பண்ணிங்கன்னா. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறப்ப நீங்கள் சாதாரண சின்ன ஆன்ம சாதனைகள், சின்ன ஒரு இது கண்ணை மூடிட்டு சும்மா அப்படியே உட்கார்ந்தாலே அந்த ஒரு உணர்வு ஃபீல் வரும். அது மாதிரிலாம் பண்ணிக்கணும். அப்படியே மற்ற இதை பார்த்துட்டு பெரிய அளவு சிக்கல் பண்ணக்கூடாது. ஏன்னா பாதகாதிபதியான புதனும் வீக்காக தான் இருக்கார், நீச்ச வீட்டில் இருக்கார். அடுத்து அப்படியே 5ஆம் இடம் வந்தாலும் அஸ்தங்கதமாகி வீக்காக தான் இருப்பார். பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராதுனாலும் உங்கள் மனசாட்சி உங்களை குத்துற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் எதிர்பாலினற்ற, தட் இஸ் ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம் அதீத விழிப்புணர்வோடு இந்த ஏப்ரல் மாதம் இருக்கணும். இல்லாட்டி இப்போ பார்க்குறீங்கல்ல நியூஸில் எல்லாம் பெரிய ஆள், அப்புறம் என்ன பிரின்சிபால் அப்படி இப்படின்லாம் போட்டு ஒரு மதிப்புக்குரிய ஆளுங்களே வந்து சபலத்தால் எதிர்பாலினர் வகையில் சிக்கல், மாணவிகளிடம் பிரச்சனை, அப்படி இப்படிலாம் பல நியூஸ் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து மிருகங்கள் போல தாங்க, மனிதர்களும் மிருக உணர்வுகள், சாப்பிட்றது, அந்த இனப்பெருக்கம் பண்ணுறது, இது எல்லாமே எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும். அது காமன். நம்ம வந்து மனிதன் மனம் இருக்கிறதால ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு, சமூக அமைப்புன்னு பண்ணியிருக்கோம். நீங்கள் நியாயம் தர்மம் உள்ள ஆளுங்க தான். இப்போ ஒரு கெட்டவன் வந்து உச்சமாக சுகஸ்தானத்தில் இருக்கிறப்ப தேவையில்லாமல் நீங்கள் சிக்கலில் மாட்டி அவமரியாதையை, எப்படி ஒரு நல்லவன் எப்படி இது மாதிரி இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, அப்படி இப்படின்னு ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி வந்துடும். அதனால தான் 70% கெட்ட பலனை சொல்லியிருக்கேன். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா பெருசாக பயப்பட வேணாங்க, தப்பிச்சிடுவீங்க, நல்லாயிருக்கும். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுடைய அந்த நேமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி, ஒரு தரமட்டம் ஆகிற மாதிரி ஒரு இது ஏற்படும். ஜாக்கிரதை. இது நான் பயமுறுத்துறேன்னு இல்லை, அது மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கனாலே தப்பிச்சிக்கலாம். பட் பொதுவில் என்னென்னா கெட்டது சொன்னால் அது அப்படியே நடந்துடும். நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. பயந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கெட்டவங்கன்னு அர்த்தம். நல்லவங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் சரியாக இருப்பேயா, பார்த்துப்போயா அப்படிங்கிறவங்க தான் நல்லவங்க. நான் நெகட்டிவ் பலன் சொல்லி இப்போ பயப்படுறீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்கன்னா ஒன்றும் வீக்காக இருக்கிற ஆளுங்க, இல்லாட்டி கெட்டவங்கன்னு. வீக்காக இருக்கிறதுக்கும் என்னென்னா இந்த அவன்கிட்ட சரண்டர் ஆகலைன்னு அர்த்தம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம கரெக்டாக இருக்கோம்ல, நம்ம செய்கிறது நம்மளுக்கு கரெக்டு சரிதானே, அதை பார்த்துக்கணும். அதனால் மற்றவங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனை இல்லையான்னு அடுத்த இதை பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த விதமான இன்ப துன்பங்கள்னு. இப்போ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த இன்பம் 90%, துன்பம் 10%. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே. மிதுனம்,
கன்னி அண்டு மகரம், இந்த 3 தான் டாப்பு. இந்த உச்ச சுக்கிரனால் அபரிமிதமான நன்மைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள், அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடியவர்கள், தொட்டது தொடங்கும், எந்த முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒரு நல்ல பொற்காலம்னே சொல்லிக்கலாம் இந்த ஒரு மாதம். எதையும் செய்யுங்க, அறியாமையால் விட்டுறாதீங்க. என்னதான் பாதச்சனி இருந்தாலும் பெரிய அளவுக்கு கெட்டுரும் அது இதெல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா 5 குடையவங்கிறவன் அப்படி ஒரு பூர்வ புண்ணியாதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். அவன் உச்சமாக இருப்பதால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதில் சாதிப்பீங்க. இருந்தாலும் மகர லக்னம் கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் கொஞ்சம் வீக்கான தன்மை இருக்கும். அறியாமையால் மாட்டிடுவீங்க. அதுக்கு உங்கள் பார்ட்னரே ஒரு இதாக இருப்பாங்க காரணமாக. அதாவது நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் போனால் போதுன்னு பொறுத்துக்கிட்டே உங்களை இன்னும் கெட்டவங்களாக மாற்றிட்டுருப்பாங்க. அன்பு பாசக்கார ஆளாக இருப்பாங்க உங்கள் பார்ட்னர். இப்படிலாம் இருக்கிறதால கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், எதிலும் சிக்காத மீன். அந்த ஆல் டைம் வீடியோஸை பார்த்துக்கணும் ஒவ்வொரு ராசி அன்புள்ளங்களும். அதை பார்த்து நீங்கள் திருந்திக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா மகர லக்னத்துக்கு இது ஒரு பொற்காலம். 3ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப எக்ஸலண்ட் பலனை கொடுக்குங்க. அப்படி ஒரு தன்னம்பிக்கை, அப்படி உங்களுக்கு வேறு லெவல் வளர்ச்சி இருக்கும். எல்லோரும் இவன்கிட்ட என்னடா இருக்குது, இவன் எப்படி அப்படி பந்தா விடுறான், அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லைடா, அவ்வளோ அழகு இல்லைடா, அவ்வளோ திறமை இல்லைடா, ஆனால் கலக்கல் விடுறான், மற்ற என்னமோ இருக்குடா அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். ஆனால் பூர்வ பாக்கியாதிபதியான அந்த புதன் கொஞ்சம் வீக்காகிறதால ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க. இல்லாட்டி கண்ணு மண்ணு தெரியாமல் ஏதோ சொல்லுவாங்கள்ல, காஞ்ச மாடு கம்பு காட்டக்குள்ளே பூந்த மாதிரின்னு கண்டபடி மேயும். நார்மலாகவே பசியோடு இருக்கக்கூடிய மாடு ஃபாஸ்ட்டாக சாப்பிடும், அதையும் இதையும் கிடச்சதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி தன்மை இருக்கும். அப்புறம் உட்காந்து அமைதியாக அசை போடும். அந்த மாதிரி ஆள் நீங்கள் பரபரன்னு நீங்கள் ஏதாவது பண்ணுறப்ப கொஞ்சம் நிதானம் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்க அது பெரிய அளவுக்கு இன் ஃப்யூச்சர் கெடுதலை ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும். ஏன்னா இது கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு அரௌண்டு 25, அதாவது 20 to 30% தான் இப்போ அந்த வெயிட்டேஜ் அதுக்கு கொடுக்கணும். தசாபுத்தி படி தான் அது 70 to 80% வரைக்கும் தசாபுத்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, தப்பிச்சுக்குவீங்க. கெட்டதே முதல்ல பண்ண மாட்டீங்க. அப்படியே கெட்ட சூழல் உங்கள் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் புத்தி தடுமாறி ஏதாவது கெட்டது பண்ணிட்டா கூட தப்பிச்சுக்குவீங்க. அந்த மாதிரி தன்மை இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தி நடந்துட்டுருக்கு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கெட்ட தசாபுத்தி இருக்குது அப்படின்னா டேஞ்சராக போயிடும். இப்போதைக்கு நல்லா அனுபவித்ததுக்கு அவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை தொடர்கதையாக அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனம் தேவை. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்குது. 90% நன்மைகள் நடக்கிற மாதிரி கோச்சார ரீதியாக எக்ஸலண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது 90%ங்கிறது. ஸோ அதை நீங்கள் மனசில் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல தசாபத்தி கெட்ட தசாபத்தி நடக்குதா எனக்கு தெரியலையேன்னு பல பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்கத்தில் யார்கிட்டையாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு ஜோதிடர்கள்ட்ட இல்லை கன்சல்டிங் பேசிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கே புரியும், கடந்த ஒரு 3 மாதம் 6 மாதங்கள் நல்ல பாசிட்டிவான பலன்கள் நடக்குது. பெரிய அளவுக்கு கஷ்டம், கடன் பிரச்சனை, தொல்லை, பகை, விரோதம் எதுவுமே இல்லை. ரிலாக்ஸாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், நல்லா இருந்தேன், கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அப்படின்னா நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி எதுவாக இருந்தாலும் கஷ்டங்க தொல்லைங்க அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு, நீ பொழுது விடிகிறப்பயே என்ன நடக்க போகுது, இதை எப்படி சமாளிக்க போகிற அப்படிலாம் இருந்தீங்கன்னா கெட்ட தசாபுத்தி. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமல் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சு சிக்கலை பிரச்சனையை உருவாக்கி கொள்வது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி சனி பகவான் அறியாமை நிறைந்த கோள். அதோட விளைவுகள் தெரியாமல் செஞ்சு விடுவீங்க. அவன் 2ஆம் இடத்துல வேறு ஆட்சியாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாதச்சனியில் வேறு இருக்கிறதால உங்களை பண்படுத்துகிறேன்னு சொல்லி ரொம்ப புண்படுத்திடுவார், ஜாக்கிரதை. அடுத்து
கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்? அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் 60%, துன்பம் 40%. ஸோ இப்போ கொஞ்சம் 60% நன்மைகள், ஓரளவு நன்மையை செய்ய போகிறார்னு அர்த்தம். ஏன்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வரார், 4 குடையமை. இப்போ சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரான், சுகக்கோள், சுபக்கோள், சுகத்தை தரக்கூடிய கோள். அவன் 2ஆம் இடத்துல உச்சமாகிறப்ப ஓகே அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்க ஒழிய ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா நீங்கள் இந்த சிற ராசியாக வருவதால் அவன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குகிறான். மற்றவங்க மதிக்கிறாங்க, மற்றவங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வீக்காக தன்னிலை மறந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பல இது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் 40% துன்பங்கள்கிட்ட. அப்போ இன் ஃப்யூச்சர் பெரிய அளவு பாதிப்புகள் வராதபடி இருக்கா. அதுவும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் கவனமாக பிஹேவ் பண்ணக்கூடிய நேரம் நல்லது இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போதைக்கு அனுபவிச்சுக்குவீங்க, அப்போதைக்கு என்ஜாய் பண்ணிக்குவீங்க, அப்போதைக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பேசிடுவீங்க. ஆனால் அது பேரை கெடுத்துக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை, பல இதை ஏற்படுத்தி அவமரியாதைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதியான புதனும் வீக்காக இருக்கார். நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் அஸ்தங்கதமாகிறது, இப்படி வீக்காக இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம்தான். அதனால தான் 40%. ஆனால் அவன் பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றதால ஏதோ சமாளிச்சிருவீங்க, பெரிய அளவு வீணாக போயிட மாட்டீங்க. டோட்டலாக அப்படியே தரமட்டம் ஆகிடும் அப்படி இப்படின்லாம் சில ராசிக்கு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப, பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகிறப்ப ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அந்த ஆன்ம அனுபவங்கள் ஏற்படும். அந்த மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகும், அந்த ஒரு அனுபவத்தை உணர முடியும், அதை சில மிராக்கிள்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் 60%. நீங்கள் ரொம்ப கவனமாக எதிர்பாலினற்ற, ஆண்னா பெண்ணிடம், பெண்ணுனா ஆணிடம் ஒரு வித விழிப்புணர்வோடு செயல்படணும். என்ன செய்கிறோம், இது சரியா முறையா, அவங்க சொல்கிறாங்க இல்லை நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஏதாவது பேசுகிறோமா செய்கிறோமான்னு கவனமாக பார்த்துக்கணும். இல்லாட்டி அது இழக்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா மிருக இயல்பு தான், மனிதனும் மிருகம் தான். அதுக்கப்புறம் தான் அந்த 6ஆம் அறிவு மனம் வந்ததால் ஓரளவு அது இன்னும் உங்களை போட்டு குழப்பம். அதை எப்படி தப்பிக்கிறதுலாம் பண்ணிகிட்ருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும். பெரிய அளவுக்கு பாதகங்கள் பாதகம்னாக்கா நீடித்த துன்பங்களை தர்ற மாதிரிலாம் வந்துடும். அதனால தான் 40% நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். அப்போ யோகாதிபதி, தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகிறப்ப எப்படி சார் கெட்ட பலன்கள் சொல்லுவீங்கன்னு கேட்பீங்கிறதால தான் 60% நன்மைகள். இந்த விழிப்புணர்வோடு நீங்கள் எதிர்பாலினற்ற செயல்படுறதும், உங்களுடைய பெருமை, புகழ், மரியாதை, உங்கள் பரம்பரை இது கெடாதபடியும் நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கெடாதபடி நீங்கள் இன்பங்களை அனுபவித்து கொள்ளலாம், சுகங்களை அனுபவித்து கொள்ளலாம். இந்த அழகு கவர்ச்சியில் மயங்கி தேவையில்லாத வேலைகளை இழுத்து விட்டுட்டீங்கன்னாக்கா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 12ஆம் இடத்ததிபதியாக வரான், ஆட்சியாக இருக்கிறதால நிம்மதி சந்தோஷம் போயிடும். வெட்டி அலைச்சல், வீண் விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் 7.5 பிடியில் இருக்கீங்க. 7.5 அது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் நீதிமான் போல். நம்மளாக இருந்தாலும் நியாயம்னா நியாயம், நியாயம் இல்லைன்னா அடிப்பம்பர். அதனால தான் மகர லக்னமாக இருக்கட்டும் அண்டு கும்ப லக்னமாக இருக்கட்டும், நம்ம ராசி நம்ம இதுன்னெலாம் விடமாட்டார். அவன் நியாயவான். அது இப்போ பெரிய யோசிக்கலாம் மாட்டார். இந்த ரூல்ஸை பார்ப்பார், டேலி பண்ணி பார்ப்பார். இது இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி இறங்குவார். அதனால் மிகவும் கவனமாக இந்த கும்ப லக்னம் மற்றும் கும்பராசி அன்புள்ளங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக, குறிப்பாக பார்ட்னர்னாக்கா எதிர்பாலினரை லிங்க் பண்ணிக்கங்க. மனைவிகிட்ட இல்லாட்டி கணவன்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு அது மாதிரிலாம் செஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். தேவையில்லாத சிக்கல் வராது. ஏன்னா இது 60% நன்மைகள்ன்ட்டேன். உங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க. என்ன இவர் பெரிய கெடுதல் சொன்னார், ஒன்றும் நடக்கலம்பிங்க. இதே கெட்ட தசாபுத்தின்னா வம்பு, அது நீடித்த உங்களுடைய புகழ், மரியாதை, உங்கள் பரம்பரைக்கே அவமரியாதையை ஏற்படுத்துகிற மாதிரிலாம்
பண்ணிடுற மாதிரி வந்துடும். அதனால தான் 40% நெகட்டிவ்னு இருக்கேன். இந்த நல்ல தசாபத்தி கெட்ட தசாபத்தி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம், மற்ற ஜோசியர்கிட்ட போய் பலனை பார்த்துக்கலாம். அதர்வைஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படி நடந்து வந்த பாதையை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது நல்ல தசாபத்தியா கெட்ட தசாபத்தியான்னு. அடுத்து மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க என்ன மாதிரி இன்பங்கள் அண்டு துன்பங்களை அனுபவிப்பார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் 20%, துன்பம் 80%. என்ன சார் இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியான குரு பகவானுக்கு அவர் கொஞ்சம் ஆகாதவர், 3-8 குடையவர், டோட்டலாக ஆகாத ஆள். எதிர்பாராத விஷயங்கள், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணி தேவையில்லாத சிக்கல் பிரச்சனைகளை முறிவு பிரிவை சந்திக்கிற மாதிரிலாம் பண்ணி விட்டுருவீங்க. அதில் அந்த 8ஆம் இடத்ததிபதி அங்கே உச்சமாகிறப்ப, லக்னத்திலே உச்சமாகிறப்ப என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி இருக்கும், ஒரு மரண பயத்தை கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா அந்த குரு பகவானும் 2இல் இருப்பது அண்டு 2ஆம் இடத்ததிபதியான செவ்வாயும் அந்த லக்னத்தில் பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அவரும். அது 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 எஃபெக்ட் கொடுக்க தான் செய்யும் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதனால தான் 80% நெகட்டிவ்னா ஒரு மாதம் மீன லக்னம் மற்றும் மீன ராசி அன்புள்ளங்கள் இந்த ஏப்ரல் மாதம் மிக கவனமாக, பெரிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பிஹேவ் பண்ணாமல், முயற்சி பண்ணாமல், பங்காளிகள், பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்கள்கிட்டலாம் அவங்கெல்லாம் இப்போ டாமினேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவராக உங்களுக்கு மனவேதனையை, ரொம்ப நெருக்கடியை, ஒரு பயத்தை உருவாக்குவார்கள். அதுக்கு நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். அமைதியாக சாந்தமாக வரட்டும், கடவுள் கொடுத்தது பார்த்துக்கோ. இந்த மாதத்தை பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு பெரிய முயற்சிகள் செய்யாமல், பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி லக்னத்திலேயே வரப்போ காப்பாற்றுவார். இருந்தாலும் டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு 80% துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி வர்றப்ப கவனமாக இருக்கணும். என்ன தான் நல்லா தசாபத்தி நடந்து கொண்டிருந்து நன்மையாக நடந்தாலும் ஒரு சர்க்கிள்கள், ஒரு பின்விளைவுகள் வர்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. ஐயையோ, நான் சாதாரணமாக பேசுகிறேங்க, சாதாரணமாக செஞ்சேங்க, இதோட விளைவுகள் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்ம சாதனை ரொம்ப அவசியம். ஏன்னா 80% துன்பங்கள் வர்றப்ப நீங்கள் இப்படி அலட்சியமாக சாமி கும்பிட்ற ஆளுங்க தான். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 12வது ராசியாக வர்றதால ரொம்ப போட்டு இது பண்ணிக்க மாட்டீங்க. எதாக இருந்தாலும் இருக்கிறதுல அப்படியே திருப்தி காண்ற ஆளுங்க நீங்கள். அதனால் பெரிய அளவுக்கு கடவுள் பார்த்துக்குவார்ன்ட்டு அப்படியே லைட்டாக போயிட்டுருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் இப்போ இந்த ஒரு மாதம், இந்த ஏப்ரல் மாதம் ஆகாதவன் வழுக்கிறதால, அது குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பொதுவில் நல்ல ஆளுங்க தாங்க, பயப்படுவீங்க. இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்னு பார்க்குற ஆளுங்க. தனுசு ராசி கூட கெட்டு போகும், கெடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சூழல் சரியில்லைன்னா அது தன்னை இழக்கும், எதிர்பாலினர் வகையில் சிக்கலை ஏற்படுத்திக்கும். நீங்கள் பயந்தாங்குழி செய்ய மாட்டீங்க. எதிர்பாலினர்னாலே ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றவங்க ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. என்ன ஏதுன்னு நீங்கள் பேசுகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நினச்சி யோசிக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறத எதிர்நோக்கிறதுக்கு அவன் அருள் வேண்டும். ஆன்ம சாதனை மிக மிக அவசியம். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கோச்சார ரீதியாக. அந்த ஒரு மாதம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி தேவையில்லாமல், ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 1-5 அன்று அவர் குரு பயிற்சி ஆகிறார். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போய் கிட்டத்தட்ட பாதி மறைவு ஸ்தானங்கிறப்ப மரியாதை அந்தஸ்து போகும். தொழில் வேலை ரீதியாக பல பிரச்சனைகள், தன்னம்பிக்கை இல்லாத தன்மை வரும். ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 80%
நீங்கள் அந்த சதவீதத்தை மனசில் வச்சுட்டு சூழலை ஈஸியாக எதிர்நோக்குங்க. நீங்கள் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க. பெருசாக குத்தாடுறதோ பெருசாக பயப்படுறதோ செய்ய மாட்டீங்க. எதிர்பாராத விஷயம் வந்தாலும் அவர் தான் கொடுக்குருவார். ஜாலியாக விளையாடுவோம் அப்படிம்பீங்க. ஒரு நிதானத்தோடு செயல்படக்கூடிய தன்மை வரும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கங்க, பட் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இருந்தீங்க இந்த பர்ஃபார்மர், அந்த யோகாவோ பிராணாயாமமோ இல்லை ஏதோ மந்திர ஜெபமோ ஏதோ பண்ணக்கூடிய ஆள் இருந்துட்டு இருந்தாருன்னா பெரிய அளவு மிராக்கிள் பார்க்க முடியாது. அதனால் அந்த ஆன்ம சாதனையை செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்கார்றப்ப மிராக்கிளை பார்க்கலாங்க. விளைவுகள் என்ன வரும், இன் ஃப்யூச்சரை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறது, இதுக்கு என்னடா தீர்வுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் உங்கள் மறந்த நிலையில் இருக்கிறப்ப உள்ளே அப்படி சொல்கிறது காலில் உள்ள ஃபீல் ஆகும். டக்குன்னு அது கரெக்டாக இருக்கும். நன்றி அன்புள்ளங்களே. இப்போது நம்ம அந்த உச்ச சுக்கிரன் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த இன்ப துன்பங்களை பிரித்த இந்த சதவீதத்தை கொடுத்துருக்கேன். அந்த சதவீதத்தை மனசில் வச்சுட்டு அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் மற்றவர்களும் கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த ஏப்ரல் மாதத்தை கடக்கணும். ஏன்னா சுக்கிரன்கிறது கொஞ்சம் சுகவாசி. சுகம் போகிறப்ப உங்களை அறியாமல் கெட்டதெல்லாம் வந்துருச்சுன்னா வம்பு. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.